சாவித்திரிக்கு 2 பொண்ணுங்க, சந்திரிகா, ஹரிதா. 2 பேரையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க சின்னதாக இருக்கும் போதே சாவித்திரியோட கணவர் இறந்துட்டாரு. ஆனாலும் சாவித்திரி எந்த குறையும் இல்லாமல் அவங்கள வளர்த்தாங்க. ஒரு நாளைக்கு, சந்திரிகா, அந்த ராட்சசி எப்போ வராளா? இதோ இப்போ வந்துடுறேன் அப்போ வந்துடுறேன்னு சொன்னாலே இன்னும் வர காணும். அம்மா, ஹரிதாக்கு பஸ் கிடைக்கலையாம்மா, நாளைக்கு வரேன்னு சொன்னா. வர வர ஹரிதாக்கு குறும்புத்தனம் ஜாஸ்தியாகிடுச்சு. யார் சொன்ன பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா. அப்பா இல்லாத பொண்ணாச்சேன்னு எதுவும் திட்டாமல் அவளை வளர்த்தா, நீ என்னடானா இப்போ அவளை டூருக்கு அனுப்பி வச்சிருக்க. பொண்ணுங்களோட ஊர் சுற்றிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ வர அப்போ வரேன்னுட்டு தோ இப்போ வரைக்கும் வர காணுமே அவளை. இதெல்லாம் தேவையா சொல்லு? ஒழுங்காக வீட்டில் இருந்தால் போதாது? அம்மா, எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? அவள் கண்டிப்பாக வந்துடுவாம்மா. அப்படி சாவித்திரியும் சந்திரிகாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடியிலேருந்து வந்து கட்டி பிடிச்சா சாவித்திரியை ஹரிதா. அதுக்கப்புறம் ஹரிதா, அம்மா நான் வந்துட்டேன். ஹரிதா, இப்படியா வந்து பயமுடுத்தவ? நீ பயமுடுத்துறதுல நான் மயக்க போட்டே விழுந்திருப்பேன் போல இருக்கு. இப்படிலாம் பண்ணாத ஹரிதா. அம்மா, ஏம்மா நீ வேற இதுக்கெல்லாம் பயந்து போயிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் ஆகாது, பாரு. அப்பா, இந்த மாதிரி பயமுடுத்தினா யாராக இருந்தாலும் பயந்து போய் மயக்கம் போட்டு தான் விழுவாங்க. ஆமாம் ஆமாம், மயக்கம் போட்டு விழ போகிறாங்க. கூட கூட வாயாடிக்கிட்டே இரு. சந்திரிகா, அவளை பொடி 4 அடி அடித்தா சரி வருவா. இப்படி ஹரிதாவும் சாவித்திரியும் கூட கூட பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சந்திரிகா அதுக்குள்ளே சமையலெல்லாம் முடிச்சு சாவித்திரிக்கு சாப்பாடு பரிமாறினா. அதுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பாடில் குழம்பு கலந்து அதை ஹரிதாக்கு நல்லா ஊட்டி விட்டா சந்திரிகா. ஹரிதாவும் ஊட்டி விட்டதுனால நல்லா சாப்பிட்டா. சந்திரிகா, ஹரிதாக்கு நீ ரொம்பவே இடம் கொடுக்குற, செல்லமும் கொடுக்குற. சின்ன வயசில் கூட நான் அவளுக்கு இப்படிலாம் ஊட்டி விட்டதில்ல. ஆனால் நீ என்னவோ இப்படி பண்ணுற. அம்மா, அப்படி கண்ணு வைக்காதம்மா. அம்மா, அவள் சாப்பிட்டுமா, பாவம், அவள் எப்போ சாப்பிட்டாலோ என்னவோ. அவளா சாப்பிடாமையா இருப்பா? நல்லா அந்த டூரில் கட்டுன்னு கட்டியிருப்பா. இங்கே பாரு சந்திரிகா, ஹரிதா படிப்பில் தான் லாஸ்ட்டு, சாப்பிட்றதுல அவள் தான் ஃபஸ்ட்டு. அதை நீ தெரிஞ்சுக்கோ. அக்கா, அந்த பச்சடி கூட வைக்கா, சூப்பராக பண்ணியிருக்க தெரியுமா இன்னைக்கு சமையல். ஆஹா, ருசியாக இருக்குது. தேங்க்யூ ஹரிதா. சரி, மறுபடியும் காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க? இன்னும் 3 நாளில் காலேஜுக்கு போகணுங்க்கா. அவ்வளோதான் லீவா. இது கடைசி வருஷம், அதுக்கப்புறம் நான் படிப்பை நிப்பாட்டிடுவேன். படிப்பு முடிச்சதும் என்ன பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க? அது என்னம்மா அப்படி கேட்டுட்ட? எப்படி இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அவனை அடிமையாக்கி லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறேன். பாத்தியா சந்திரிகா, ஹரிதாவை வெக்கமே இல்லாமல் அம்மா கிட்ட எப்படி பேசுகிறான்னுட்டு. இப்படியா பேசுவாங்க? அம்மா, ஏதோ விளையாட்டுத்தனமாக பேசுகிறாம்மா, விடுமா, சீரியஸாக எடுக்காத. அடப்போ, அதுக்கு மேலே நீனு எனக்குன்னு வந்திருக்கியே. எப்போ அவளை திட்டினாலும் நீ வந்து நின்றுடுற. உண்மையிலே அவள் எனக்கு பிறந்தாளா உனக்கு பிறந்தாளான்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு அம்மா சொன்னதும் ஹரிதாவும் சந்திரிகாவும் அமைதியாக இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து ஹரிதாவுக்கு காலேஜ் ஓப்பன் ஆச்சு. அவள் கிளம்புனா. ஹரிதா, உனக்கு பிடிச்ச பச்சடி, வத்த குழம்பு, அப்பளம், அப்புறம் ஸ்வீட்ஸு, காரெல்லாம் பண்ணியிருக்கேன். அதை நீயும் சாப்பிடு, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடு. சரிக்கா, சாப்பிட்றேன். அம்மா, நான் போயிட்டு வரேன், அக்காவை பார்த்துக்கோ. நான் என்ன அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது? ஓ அக்காவே என்னை நல்லா பார்த்துப்பா. இங்கே பாரு, காலேஜுக்கு போனோமா, படித்தோமா, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தோமான்னு இருக்கணும். ஊரை சுற்றுறது, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுன்னெலாம் இங்கே வராத. மார்க் நல்லா வாங்கிட்டு வா. அப்பப்பப்பா, சொல்லிட்டல, படிச்சிடுறேன், போதுமா? ஹரிதா, நேரமாகுது, கிளம்பு. அதுக்கப்புறமா ஹரிதா கிளம்பி காலேஜுக்கு போயிட்டா. ஹரிதா போனதுக்கப்புறம் வீடே வெறிச்சோடி இருந்தா மாதிரி இருந்தது. கொஞ்ச நாட்கள் கழித்து சாவித்திரி அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் இருந்தது. டாக்டர் வந்து சாவித்திரி அம்மாவை செக் பண்ணிட்டு சந்திரிகா கிட்ட இப்படி சொன்னார். மேடம், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல. மருந்து லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போ குறையும்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சரிங்க டாக்டர். அப்படி டாக்டர் சாவித்திரி கிட்டேயும் சந்திரிகா கிட்டேயும் சொன்னார். மருந்துகளை எழுதி கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு. சாவித்திரியோட நிலைமையை நினச்சி வருத்தப்பட்டா சந்திரிகா. சந்திரிகா, என் நிலைமையை நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது. எல்லாரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். ஆனால் என் நிலைமை இப்படி இருக்கிறத நினச்சி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். சீக்கிரமாக உனக்கும் ஹரிதாக்கும் ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேம்மா. அம்மா, இப்போ அதை பற்றிலாம் நினைக்காதீங்கம்மா. நீங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. டாக்டர் சொன்னார்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம்னு. சந்திரிகா, எனக்கு உடம்புக்கு முடியல, நான் இந்த மாதிரி படுக்கையாக இருக்கேன்ற விஷயத்த தங்கச்சி ஹரிதா கிட்ட சொல்லாத. சின்ன பொண்ணு வருத்தப்படுவா தெரிஞ்சா. சரிம்மா.
அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா அழுதா. அதை பார்த்து சாவித்திரியும் அழுதாங்க. சரி, சீக்கிரமாக பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சம்மந்தம் பார்க்க ஆரம்பித்தாங்க சாவித்திரி. அப்போ தான் அவங்களுக்கு அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட் சுபா ஞாபகத்துக்கு வந்தாங்க. உடனே சுபாவுக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்க. சுபாவும் சாவித்திரியை வந்து பார்த்து அவங்க நிலைமையை நினச்சி ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. என்ன சாவித்திரி, இப்படி ஆயிட்ட? உன்னை இந்த நிலைமையில பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சுபா, என்ன பண்ணுறது, வயசாகுதில்ல, கொஞ்ச நாட்களுக்கு நான் ஓய்வு எடுத்து தான் இருக்கணும். உன் பையன் எப்படி இருக்கான்? எனக்கு 2 பையனுங்க, 2 பேரும் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்காங்க. சுபா, 2-3 மாதம் கழித்து உன் பையனுங்களை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரியா? என் சின்ன பொண்ணுக்கும் படிப்பு முடிஞ்சிடும். உன் பையனுங்களுக்கே என் பொண்ணை கட்டி வச்சிட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும். என்ன நினைக்கிற நீ இதை பற்றி? ரொம்ப சந்தோஷம் சாவித்ரி, நான் இந்த வார்த்தைக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா சுபாவும் சாவித்திரி அம்மாவும் கதைகள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. சந்திரிகா அதுக்குள்ளே சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணா. 3 பேரும் சாப்பிட்டாங்க. சுபா அம்மா கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்சம் மாதங்கள் போச்சு. ஹரிதாவோட படிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா. ஒரு நல்ல நாளாக பார்த்து சுபா அம்மாவை வந்து ஹரிதாவை பார்க்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுபா அம்மாவோட பையனுங்களான ரமேஷ், வினய்க்கு சந்திரிகா ஹரிதாவை ஒரு கோவிலில் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புது வீட்டுக்கு மருமகளாக போனாங்க சந்திரிகாவும் ஹரிதாவும். சுபா அம்மா சந்தோஷப்பட்டாங்க. ஹரிதா, சந்திரிகா, நீங்கள் என் வீட்டு மருமகளாக வந்தது எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். உங்கள் அம்மாவோட ஆரோக்கியத்தை நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இவ்வளோ வேலை அவ்வளோ வேலை அதெல்லாம் நினச்சி நீங்கள் டென்ஷனே ஆகக்கூடாது, சந்தோஷமாக இருங்க. சரிங்க அத்தை, சமையல் வேலையெல்லாம் நான் நல்லா பண்ணுவேன். ஹரிதா கூட எனக்கு ஒத்தாசையாக இருப்பா அத்தை. ஆமாம் அத்தை, நீங்களே பார்க்க தானே போகிறீங்க எல்லாத்தையும். அப்படி அக்காவும் தங்கச்சியும் மாமியார் வீட்டில் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாங்க. முதல்ல ஹரிதா சந்திரிகாவுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தா. ஆனால் அதுக்கப்புறம் அவள் எந்த உதவியும் செய்யலை, சும்மா தான் இருந்தா. ஒரு நாளைக்கு, ஹரிதா, எனக்கு என்னவோ ஃபீவராக இருக்கா மாதிரி இருக்கு, நான் இன்னைக்கு சமையலை செஞ்சிடுறேன், பாத்திரம் மட்டும் நீ கழுவிட. அக்கா, அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லைக்கா, என்னால் முடியாதுக்கா. சரி விட, நானே எல்லா வேலையும் பண்ணுறேன். அப்படி சந்திரிகாவுக்கு ஜுரம் இருக்குன்னு சொல்லி கூட ஹரிதா சந்திரிகாவுக்கு எந்த உதவியும் செய்யலை. ஜுரத்தோட எல்லா பாத்திரத்தையும் கழுவிக்கிட்டு இருந்தா சந்திரிகா. ஒரு நாளைக்கு சந்திரிகா கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஹரிதா கோவமாக அங்கே வந்து, அக்கா, என்னக்கா என் துணியை நீ துவைச்சி வைக்காம இருந்திருக்க? வேலை செஞ்சால் ஒழுங்காக செய்யணும் தெரியாது, பாதி பாதியாவா செய்வ? ஹரிதா, மழை வரா மாதிரி இருந்தது, நான் அதனால தான் சரியாக துவைக்க முடியல, நாளைக்கு பண்ணலான்னுட்டு நான் தான் எடுத்து வச்சேன். ஒழுங்காக வேலை செய்யாததுக்கு இந்த மாதிரி சமாதானம் வேற கொடுக்குறியா எனக்கு? அப்படி சொல்லிட்டு கோமா போயிட்டா ஹரிதா. இப்படி சந்திரிகாவை நல்லா வேலை வாங்கிட்டு இருந்தா. தங்கச்சி தானேன்னுட்டு சந்திரிகாவோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவள் சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு சாவித்திரி அம்மா அவங்க 2 பொண்ணுங்களையும் பார்க்க சுபா வீட்டுக்கு வந்தாங்க. பொண்ணுங்களை பார்த்ததும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து சாவித்திரி அம்மா பார்க்கும்போது சந்திரிகா மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஹரிதா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா. அப்போது சாவித்திரி அம்மா, ஹரிதா எந்திரி, நேரம் ஆகுது பாரு, உன்னோட கணவர் கூட கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு, இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க? எந்திரி ஹரிதா, எந்திரி. அப்பா, ஏம்மா நீ இப்படி இருக்க? இங்கே கூட தூங்க விட மாட்டேங்கிற. வீட்டில் இவ்வளோ வேலை இருக்கு, நீ என்னடானா ஹாயா தூங்கிட்டு இருக்க? அம்மா, அதான் அக்கா பண்ணுறாளேம்மா எல்லா வேலையையும், இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு எனக்கு தலையெழுத்து கிடையாது. ஹரிதா அப்படி பேசினதும் சாவித்திரி அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து நல்லா 2 அடி போட்டாங்க ஹரிதாவை. ஹரிதா எந்திரிச்சு, என்னம்மா நீனு அடிக்கலாம் செய்கிற? ஆமாம்மா, உனக்கு பெரிய பொண்ணு தானே முக்கியம், என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி தானே பண்ணுவ? பொண்ணா நீ எல்லாம்? உன் அக்காவை நீ இவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டியா? அவளை வேலை செய்கிறவ மாதிரி நடத்திக்கிட்டு இருக்க. உன் அப்பா போனதுக்கப்புறம் உன்னை ஸ்கூலுக்கே போக வேணான்னுட்டு நான் தான் நிப்பாட்டினேன். அவள் தான் அடம் பிடிச்சி கஷ்டப்பட்டு உன்னை ஸ்கூலுக்கு காலேஜ் வரைக்கும் படிக்க கொண்டு வந்தா. நீ எப்போல்லாம் வீட்டுக்கு வரியோ அப்போல்லாம் சமைச்சு போட்டு உனக்கு ஊட்டி விட்டு உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா. உன்னையே நினச்சி அவள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. ஒரே வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகணுன்றது அவளோட முடிவு. ஏன்னா அங்கேயும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவளும் அப்படி முடிவெடுத்தா. அவளை நீ எவ்வளோதான் நான் புரிஞ்சுக்கிட்ட. என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், கல்யாணமாகி என் தங்கச்சி வேறு வீட்டுக்கு போனால் அங்கே எல்லா வேலையும் செஞ்சு அவள் கஷ்டப்படுவாம்மா. அதனால் 2 பேருக்கும் ஒரே இடத்துல பாருங்கள், அண்ணன் தம்பி மாதிரி பாருங்கன்னு சொல்லி உங்கள் அக்கா தான் இந்த சம்மந்தத்துக்கு என்ன சம்மதிக்கவே வச்சா. அவள் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணா, எதுக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு.
ஆனால் நீ அவளை வேலைக்காரங்களை விட அசிங்கமாக நடத்துகிற. இதெல்லாம் தேவையா சொல்லு? நீ எல்லாம் மனுஷியா? சாவித்ரி அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னு ஹரிதா ஓன்னு அழுதா. உடனே சந்திரிகா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. ஹரிதா, என்ன ஆச்சுது? என்ன இதெல்லாம்? அக்கா, என்னை மன்னிச்சிருக்கா. என் மேலே இவ்வளோ பாசமாக எனக்காக இவ்வளோ பண்ண உன்னை நான் அவமதிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருக்கா. ஹரிதா, அழாத ஹரிதா. எப்பயும் நீ சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். நீ என்னோட தங்கச்சி அப்படின்னு சந்திரிகா சொன்னோன்னே ஹரிதாவும் சந்திரிகாவும் கட்டி பிடிச்சி அழுதாங்க. அதுக்கப்புறமா ஹரிதா திருந்தினா. அக்கா மேலே இன்னும் அதிகமாக பாசமாக இருந்தா. எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சா. சந்திரிகாவுக்கு உதவி செய்கிறது, வீட்டில் இருக்கிறவங்கள கலகலகலன்னு சிரிக்க வைக்கிறது, எல்லாரையும் அன்பாக பார்த்துக்கிறதுன்னு இருந்தா. இப்படி ஒரே வீட்டுக்கு மருமகளாக போன அக்கா தங்கச்சி அந்த வீட்டோட சந்தோஷத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. சந்திரிகாவுக்கு அவ கணவர் வினய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சந்திரிகாவுக்கு பண பைத்தியம். பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை. வினய் கொண்டு வர கொஞ்சம் பணம் சந்திரிகாவுக்கு திருப்தியாக இல்லை. ஒரு நாளைக்கு அவள் வினய் கிட்ட, என்னங்க, இந்த வாட்டி எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்குல்ல? சந்திரிகா, ஞாபகம் இருக்கு. அடுத்த தடவை வாங்கி தர. இப்ப வந்திருக்க சம்பளம் வீட்டு செலவுக்கே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மாசம் போனஸ் வருது, அதுல கண்டிப்பா வாஷிங் மிஷின் வாங்கி தரேன். என்னங்க நீங்க எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்றீங்க? பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே நான் எவ்வளோ கஷ்டப்படுற துணி துவைக்கன்னுட்டு. எப்போ எது கேட்டாலும் இப்படி தாங்க பதில் சொல்றீங்க நீங்கள். போங்கங்க, நான் எவ்வளோ நல்லா கேட்குறேன். அப்படிலாம் இல்லை சந்திரிகா, என்னோட நிலைமையும் நீ புரிஞ்சுக்கணும்ல. ச்சே, நான் உங்களை கல்யாணம் பண்ண பேருங்க எல்லாம் என்ன சொல்லணும். கல்யாணம் ஆனோன்னு நல்ல வசதியாக வாழ்க்கை மாறும்னு நினச்சா இப்படி இருக்கு. எனக்கு மன நிம்மதியே இல்லை. என் பிறந்த வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தாதான் உண்டு. நான் அங்கே கொஞ்ச நாள் இருக்கேங்க. அப்படி சந்திரிகா ரொம்ப கோவமாக ரூம்குள்ளே போய் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு அவள் பிறந்த வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தா. அதை வினய் பார்த்துக்கிட்டு இருந்தார். சந்திரிகா பேக்கோட அவங்க அம்மா வீட்டுக்கு போனா. சந்திரிகா வந்ததை பார்த்து அவளோட தங்கச்சி ஹரிதா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளை வரவேற்றா. அவ, அக்கா, இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா? ஆமா, என்ன கோவமா இருக்க? என்னாச்சு? இங்க பாரு ஹரிதா, நானே ரொம்ப கோவத்தில் இருக்கேன். என்னை எதுவும் கேட்காத. என்னக்கா ஆச்சு உனக்கு? என்கிட்ட சொல்லு. இங்க பாரு ஹரிதா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. உனக்கு சொன்னா எதுவும் புரியாது. அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லும் போது புரியும். ஏன் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இருக்கு எனக்கு. என்ன ஆச்சு அக்கா? என்னதான் பிரச்சனை? என்ன அம்மாவா நினச்சி என்கிட்ட சொல்லேங்க்கா. அவர் எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு வாக்கு கொடுத்தாரு. இப்போ கேட்டால் அடுத்த மாதம் வாங்கி தராராம். ஏங்கா, இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படிக்கா? மாமாக்கு மட்டும் யார் இருக்கா சொல்லு? அவரோட உலகமே நீதான். நீ தானே அவரை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு ஹரிதா சொன்னோன்னா சந்திரிகா கோவப்பட்டு ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா. அடுத்த நாளைக்கு வினய் அவங்களோட வீட்டுக்கு வந்தார். வினயை பார்த்ததும் ஹரிதா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுத்தா. சந்திரிகா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா ரொம்ப கோவமா. சந்திரிகா, இப்படி திடீர்னு என்ன விட்டு உன் வீட்டுக்கு வர்றது நல்லா இல்ல. ஹரிதா, நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லுமா. ஏங்க, எதுக்கு இப்போ அவளை இழுக்கிறீங்க? அவளாம் ஒன்றும் எனக்கு புத்தி சொல்ல தேவையில்லை. அவங்க கூட கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்தது எல்லாம் போதுங்க. இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு கல்யாணத்தப்போ என்னென்னவோ சொன்னீங்க. எவ்வளோ நாளாக வீட்டு வேலைக்காரி கேட்டுட்ருக்கேன். அதை கூட நீங்கள் செஞ்சு தரல. நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன். இனிமேல் நான் அவங்க கூட வாழறதா தயாராகவே இல்லைங்க. இப்படியா பண்ணுவீங்க? சந்திரிகா, என் நிலைமை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீயே என்ன புரிஞ்சுக்கலனா எப்படி? ஹரிதா, நீயாவது சொல்லுமா. மாமா, அக்காவை கஷ்டப்படுத்தாதீங்க மாமா. இப்போதைக்கு நான் இதுதான் சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு ஹரிதா அவள் ரூம்குள்ளே போயிட்டா. ரொம்ப நேரமாக வினயும் சந்திரிகாவும் பேசி ஒரு வழியாக வினய் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். ஹரிதா அதை பார்த்து சந்தோஷப்பட்டா. ஆனால் வீட்டுக்கு போன சந்திரிகாவுக்கு கோவம் அடங்கவே இல்லை. அப்போ அவ, இங்கே பாருங்கங்க, நானும் பேசாமல் வேலைக்கு போய் சம்பாதிக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். என் சொந்த காலில் நான் நிற்க போகிறேன். எல்லாத்துக்கும் உங்ககிட்டே கேட்க வேண்டியது இருக்குது. பியூட்டி பார்லருக்கு போய் மேக்கப் போடணுன்னா கூட அதுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லைங்க. சினிமாக்கே போனதில்லை நான். உங்கள் கூட வாழ்கிறதே ஜெயிலில் இருக்கா மாதிரி இருக்குங்க எனக்கு. எதுக்கு சந்திரிகா இப்படி எல்லாம் பேசுற? நீயும் பார்க்குறல, நானும் ஓயாமல் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அப்பப்பப்பா, உங்கள் கதையெல்லாம் கேட்க நான் ரெடியாக இல்லைங்க. நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். எனக்கு தேவையான சொத்து பணம் எல்லாத்தையும் நானே சேர்த்துக்கிறேன். அப்படி ரொம்ப கோபமாக பேசிட்டு சந்திரிகா இன்னொன்று ரூம்குள்ளே போய் இருந்தா.
வினய்க்கு அவள் பேசினதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. அடுத்த நாள்லேருந்து சந்திரிகா வேலைக்கு போக ஆரம்பித்தா. சந்திரிகா வேலைக்கு போனதுனால வினய்க்கு சமைக்க கூட யாருமே இல்லாமல் இருந்தாங்க. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட ஆரம்பித்தார் வினய். கொஞ்ச நாள் வருத்தத்திலே சாப்பிடாமையும் இருந்தார் வினய். அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு சந்திரிகா, என்னங்க, எனக்கு வெளியூருக்கு போய் வேலை செய்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. 2 வருஷம் கஷ்டப்பட்டு அங்கே உழைச்சேன்னா நான் நினைக்கிற எல்லாத்தையும் வாங்கிட முடியும், நல்லா சொத்து சேர்க்க முடியும். சந்திரிகா சொல்றத கேளு. இப்ப நீ ஃபாரின் போக வேண்டிய அவசியம் என்ன? நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னால கொடுக்க முடியலனாலும் ஏதோ என் சக்திக்கு ஏத்த மாதிரி நான் எல்லாமே உனக்கு நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றத கேளு. கேட்க முடியாது. எனக்கு என்னோட சந்தோஷம் மட்டும்தாங்க முடியும். யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன். சந்திரிகா அப்படி சொல்லிட்டு அவள் வெளியூர் கிளம்புறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருந்தா. வினய்க்கு என்ன செய்யறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. நம்ம மனைவி நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளேன்னு கவலையாக இருந்தது. உடனே அவர் ஹரிதா கிட்ட விஷயத்த சொல்லி ஹரிதாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஹரிதாவை பார்த்ததும் சந்திரிகாவுக்கு கோபம் இன்னும் ஜாஸ்தியாச்சு. என்ன, இப்போ உன் மாமாவுக்கு பேச வந்திருக்கியா இல்லை உன் அக்காக்காக சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கியா? அக்கா, இப்போ எதுக்குக்கா நீ ஃபாரின் எல்லாம் போகணும்? தங்க மாதிரி இருக்க மாமாவை விட்டுட்டு நீ எப்படிக்கா இருப்ப? மாமா உனக்கு ஏக்குற வச்சாரு, நீ கேட்குற எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. அப்புறம் ஏன்க்கா இப்படி போகிற? ஆமாம், உங்கள் மாமா நான் கேட்குற எல்லாத்தையும் பண்ணிட்டாரு பாரு. நான் நல்ல பெரிய பங்களாவில் வாழணும்னு ஆசைப்பட்றேன், காரில் போகணுன்னு ஆசைப்பட்றேன், தங்கம் உடம்பு முழுக்க போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன், வாரம் ஆனால் சினிமா போகணுன்னு ஆசைப்பட்றேன். இதெல்லாம் அவர் நிறைவேற்றி வச்சாரா என்ன? காசுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழணும், அதான் என்னோட குறிக்கோளே. அதை நீ தடுக்காத. நான் கரெக்டாக தான் முடிவெடுத்திருக்கேன். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே என் சொந்த உழைப்பு. அக்கா, ஆனாலும் நீ மாமாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்க்கா. என்ன, இப்போ நான் போயிட்டு அவங்க மாமா தனியாகிடுவாருன்னு தானே கவலைப்படுறேன்? வேணும்னா நீ உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோ, 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க, என்ன ஆளை விடுங்க. அப்படி சொல்லிட்டு சந்திரிகா போய் ரூம்குள்ளே எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருந்தா. வினய்க்கும் ஹரிதாக்கும் அவளை சமாதானப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறமா ஃபாரின் கிளம்பி போயிட்டா சந்திரிகா. சந்திரிகா போனதுலேருந்து வினய் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அவளையே நினச்சிக்கிட்டு இருந்தாரு. வாழ்க்கையே வெறுக்க ஆரம்பித்தார். தனிமையில் இருக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் சாகலானே முடிவெடுத்தாரு. சந்திரிகா திரும்ப வர மாதிரியே இல்ல. நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு. என் மனைவி ஆசைப்பட்ட எல்லாமும் நானும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு தானே இருந்தேன். ஆனா ஏன் எனக்கு இந்த நிலைமை? இனி வாழக்கூடாது. அப்படி விஷம் குடிக்கலான்னு நினைச்சாரு வினய். அந்த சமயம் ஹரிதா அங்க வந்தா. அவர் விஷம் குடிக்க போகும்போது ஹரிதா அதை தடுத்து நிப்பாட்டி வினய் கிட்ட இப்படி அறிவுரை கூறினா. மாமா, என்ன மாமா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? அக்கா இல்லைன்றதுக்காக நீங்கள் சாகிற அளவுக்கு முடிவு எடுப்பீங்களா? வாழ்க்கையில் பிரச்சனை கஷ்டம் எல்லாம் வரும் தான் மாமா. அதுக்காக சாவுன்றது முடிவு கிடையாது. உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க. ஹரிதா, என்னை தடுக்காத. என் மேல எந்த தப்புமே இல்லை. சந்திரிகாவை நான் குறை வைக்காம தான் பாத்துக்கிட்டேன். ஆனா அவ கேக்குற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு கொடுத்துடலாம் நினைச்சேன். அவதான் என்ன புரிஞ்சுக்காம போயிட்டா. அவ இல்லாம வாழறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு இனிமேல் யாரு இருக்கா? மாமா, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு நான் இருக்கேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க தப்பா நினைக்கலனா புதுசா வாழலாம். வேணா ஹரிதா, நான் உன் வாழ்க்கைய கெடுக்க விரும்பல. இல்லை மாமா, இதில் உங்கள் எந்த தப்புமே இல்லை. நானாக விருப்பப்பட்டு தான் உங்ககிட்ட கேட்குறேன். என் அக்கா செஞ்ச தப்பை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். என் கழுத்தில் தாலி கட்டுங்க. ஹரிதா அப்படி கேட்கவும் வினயும் எதுவும் சொல்லாமல் அவள் கழுத்தில் தாலி கட்டினாரு. வினயும் ஹரிதாவும் வாழ ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் வருடங்கள் போச்சு. வெளிநாட்டுக்கு போயிருந்த சந்திரிகா திரும்ப வந்தா. அவள் வீட்டுக்கு வந்ததோ வினயும் ஹரிதாவும் வாழறதை பார்த்து கோவப்பட்டா. அவளுக்கு பயங்கரமான கோவம் வந்தது. ஹரிதா மேலே இன்னும் கோவம் ஜாஸ்தியாக இருந்தது. ஹரிதா, உன் அக்கா வாழ்க்கைக்கு நீ எதிரியாக வந்திருக்கான்னு புரியுதா உனக்கு? ச்சே, நான் ஃபாரின் போகிற நேரத்தில் என் புருஷனே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அவள் தான் சின்ன பொண்ணு. உங்களுக்காவது தோண வேணாம்? நீங்களாவது அவளுக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம்ல. என்ன பண்ணியிருக்கீங்க 2 பேரும்? நிறுத்து சந்திரிகா. இன்னொன்று தடவை என் மனைவி ஹரிதாவை ஏதாவது சொன்னா அவ்வளவுதான். யார் சின்ன பொண்ணு? அவ சின்ன பொண்ணு கிடையாது. சாக இருந்த என்ன, உயிர் போக இருந்த என்ன அவதான் காப்பாத்துனா. அவதான் எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கா. நீ செஞ்சு தப்பா அவ திருத்திருக்கா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்ன மாதிரி கிடையாது. எல்லாரையும் விட்டுட்டு பணம் பின்னாடி போனியே, உன்னெல்லாம் சொல்லி குத்தமே இல்ல. நீ வீட்டுக்கு வர தகுதியே இழந்துட்ட சந்திரிகா. அவளை எதுவும் சொல்லாத. என்னங்க நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? நான் உங்களை விட்டுட்டு போனேன், அது எல்லாம் உண்மைதாங்க. ஆனால் அங்கே போய் நான் உங்கள் நினைப்பாவே இருந்தேன். சம்பாரிச்சுட்டு உங்கள் கூட சந்தோஷமாக வாழலான் தாங்க வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டீங்களேங்க. இனிமேல் எப்படி எல்லாம் நடக்கும்?
இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்ல பேசி சந்திரிகா. உன் வாழ்க்கையை நீயே பாத்துக்கோ. அதான் பாத்துக்கிட்டு இருக்கியே. வினய் அப்படி சொன்னோன்னே சந்திரிகா ஓன்னு அழ ஆரம்பிச்சா. அக்கா அழறத பார்த்து ஹரிதாக்கும் கஷ்டமா இருந்தது. அக்கா, எனக்கு உன் நிலைமை புரியுது. என்னை தப்பா நினைக்காத அக்கா. நீ இல்லைன்னுட்டு மாமா சாகிற அளவுக்கு முடிவெடுக்க போனாரு. அதனால தான் நான் இந்த முடிவெடுத்தேன். உன் வாழ்க்கையை பறிக்கணும்னு நான் எந்த முடிவும் எடுக்கலக்கா. அவருக்கு உதவி செய்யதான்க்கா. அவர் உயிரோடு இருக்கணுன்றதுனால தான் நான் கல்யாணம் பண்ணேன். இனி நீ எங்கள் கூடயே இரு, எங்கேயும் நீ போக வேண்டாம் அப்படின்னு ஹரிதா ஓன்னு சந்திரிகா கிட்ட கெஞ்சினா. வினய் கூட சந்திரிகா கிட்ட நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டார். அவங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கிட்ட சந்திரிகா, சரி இனிமேல் நம்ம 3 பேரும் சேர்ந்தே இருக்கலாம். அக்கா, நீ மட்டும் என்னை வேற மாதிரி பார்த்துறாத. நான் என்றைக்கும் உன் தங்கச்சி தான்க்கா. இல்லை ஹரிதா, நடந்த எல்லாத்துலேயும் ஏன் தப்பு தான் இருக்கு. நல்ல வேலை சாக இருந்த என் கணவரை நீ காப்பாத்துனியே. ஒரு தங்கச்சியாக மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் நீ தான் நல்லது. அப்படி ஹரிதாவும் சந்திரிகாவும் சமாதானம் ஆனாங்க. வினய் கூட அவரோட 2 மனைவிகளையும் நல்லா பார்த்துக்க ஆரம்பித்தார். நல்லா உழைக்க ஆரம்பித்தார். ஹரிதாவும் சந்திரிகாவும் கூட சின்னதாக ஒரு பொட்டிக் மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் வருமானத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. வினய், ஹரிதா, சந்திரிகா எந்த சண்டையும் இல்லாமல் சச்சரவும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க.